ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் மோனா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ தான் என்ன நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஷாப்பிங் போயிருந்தோம். எதுக்காக ஷாப்பிங் அப்படின்னா, கொஞ்சம் இந்த பேக்கிங் திங்ஸ்லாம், கொஞ்சம் சாக்லேட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் தீர்ந்து போயிடுச்சு. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பர்ச்சேஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். நம்ம மதுரை போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம பெரியார் போய் ரீச் ஆயாச்சு. அங்கேருந்து இப்போ பேக்கிங் திங்ஸ் வாங்குறதுக்காக நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம இயர்லியாகவே போயிட்டனால கடை க்ளோஸில் தான் இருந்துச்சு. ஸோ ஓப்பன் பண்ண காமிக்கிறேன். இன்னுமே ஆல்மோஸ்ட் டைம் 10 ஆக போகுது. இன்னுமே ஓப்பன் பண்ணலை. ஸோ அதனால் வெளியில் உட்காந்து சும்மா பார்த்துட்டு இருந்தோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே சும்மா உள்ளே அப்படியே என்ன வாங்கலான்னு கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ப்ரௌன்ஸ் வருது. உள்ளே போய் பார்ப்போம். அப்படியே கேண்டி கலர்ஸ்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு. ஃபுட் கலர்ஸ், கேண்டி கலர்ஸ்லாம். ஸோ அதனால் அப்படியே அதை பார்த்துட்டு இருந்தேன். நிறைய பேர் மோல்ட்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. என்கிட்டே ஆல்ரெடி இருந்துச்சா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். என்ன இது ஒரு லெஃப்டில் சாக்லேட்டில் ஊற்றி இது பண்ணோம்னா வச்சு அதுக்கெல்லாம் அப்படி இங்கே கொஞ்சம் நிறையா மோல்டாக இருந்துச்சு. அதை அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். நான் சும்மாவே பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கும் போர் அடிக்கல. ஸோ அப்படியே ஏதாவது இடையில சும்மா ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கேன். ஓகே, அது நான் வீடியோ எடுக்கும்போதே வாய்ஸ் கொடுக்காம விட்டேன். சரி, அதான் இப்போ உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ தான் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஸோ அதனால் இங்கே நிறையாவே டிஃப்ரென்ஸாக கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு. சரி, அதனால் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருந்தேன். நான் வாங்க வந்தது வேறு, பட் அதெல்லாம் எடுத்துட்டேன். சாக்லேட் மட்டும் பெண்டிங் இருக்கிறது மட்டும் வாங்கணும். ஸோ அதனால் இப்படி ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருந்தேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு. ஸோ நீங்களும் சேர்ந்து என் கூட அப்படியே நீங்களும் சும்மா அப்படியே வேடிக்கை மட்டும் பாருங்கள். இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன். என்ன வெறும் ஷாப்பிங் பண்ணிவிட்டு வெறும் இதவே காமிச்சிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நான் ஏதாவது உங்களுக்கு யோசிச்சு ஏதாச்சும் என்டர்டெயின்மெண்ட் ஏதாச்சும் பண்ணுறேன். ஓகே, பார்க்கவே கொஞ்சம் நிறைய எக்ஸைட்டாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். சாக்லேட்டுக்கா? ஸோ இங்கே எடுத்துகிட்டு தர இந்த டால் கேக்கு பண்ணுற டாலை பார்த்துட்டு இது என்னன்னு சொல்லி அம்மாவும் கொஞ்சம் எங்கள் அப்பாவும் கொஞ்சம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுனால கொஞ்சம் என்னை விட கொஞ்சம் அவங்க ரொம்ப எக்ஸைட்டாக பார்த்தாங்க. என்னது இது ரேப்
சப்போஸ் உங்களுக்கும் பேக்கிங் பண்ண போகிற ஐடியா இருக்குது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிற ஐடியா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. இங்கே வந்து எல்லா திங்ஸுமே இருக்குது. A to Z வரைக்கும் எல்லாமே வேணுன்றது எல்லாமே இருக்குது, வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இங்கே வந்துட்டு நிறையவே அந்த கப் கேக் செய்கிறதுக்கான அந்த குட்டி குட்டி மோல்டு இந்த மாதிரிலாம் நிறையவே இருந்துச்சு, பேப்பர்லாம். அதனால் நான் இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் நிறையா வாங்கி வச்சேன். ஸோ அதனால் நான் இதெல்லாம் வாங்கலை, சும்மா எடுத்து மட்டும் பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்ருந்தேன். ஒன்று அப்படி டிஃப்ரெண்ட்டாக பார்க்க அப்படியே சரி இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். சரி நெக்ஸ்ட் டைம் நமக்கு எதாவது தேவைப்பட்டால் வந்து வாங்கிக்கலாம்ல இருக்கான்னு சொல்லிட்டு அதனால தான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் சும்மா. நான் வந்து கொஞ்சம் திங்ஸ் தான் வாங்க போனேன். அது அப்படியே நிறையா இருக்கவும் அப்படியே என்னடா இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன், சின்ன பிள்ளை மாதிரி. அளவு போடுற கரண்டி அந்த கேக்குக்கு மேலே சொருகிறது போல. ஸோ அம்மாவை அப்பா இவங்களை அப்படி தான் ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்கறனால கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் நல்லா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ட்ரீம் கேக் பண்ணுற பாக்ஸில் கொஞ்சம் நல்லா டிசைனாக கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. சரி அதனால் நானும் அப்படியே 2-3 எடுத்து போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ அப்படியே எனக்கு தேவையான அந்த சாக்லேட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்றதை எடுத்து பாருங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏகேக்கு மட்டும் தான் வந்திருக்கோம். கொஞ்சம் அப்படியே சாரீலாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அப்படியே கொஞ்சம் பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்திருக்கோம். எப்போவுமே இங்கே வந்து கொஞ்சம் ரஷ்ஷாகவே இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாகவே இருந்துச்சு. கொஞ்சம் அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்து சூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லா பெட்டராக இருந்துச்சு. அதுதான் நம்ம இங்கே போனால் இந்த கண்ணாடி பார்க்குற பழக்கம் இருக்கா, அப்படியே கொஞ்சம் சும்மா அப்படியே கண்ணாடி பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே கொஞ்சம் பார்த்து சீன் போட்டுட்ருந்தேன். கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தானே போனேன், அப்போ திருப்பி இப்போ வந்து எட்டி பார்ப்பேன் பாருங்கள். ஏதோ பார்த்துட்டேன்னா ஹாய் நான் தான் போனேன். நமக்கு வேறு வேலையே இல்லைல்ல, சும்மா அவங்களாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படியே நம்ம அவங்க சரியாக நம்ம வாங்கி கையில் வச்சுட்டு சும்மா அப்படின்ட்டு வேடிக்கை பார்த்துட்டு மிரர் நின்று அப்படியே பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க சாரீலாம் செலக்ட் பண்ணி ஒரு 2 சாரீ தருவாங்க. அதுலேருந்து எது பெட்டராக இருக்கோ நம்ம அதுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணி கையில் வச்சுப்போம். நம்ம வேலை அதுதான். நீங்கள் இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னா உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக வந்தேன். ஆனால் ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். அப்புறம் ஒரு சாரீ செலக்ட் பண்ணியிருந்தேன், அதை அவங்ககிட்ட காமிக்கலான்னு வந்தேன். நான் வந்து இந்த ஒரு சாரீ சூஸ் பண்ணியிருக்கேன். என் செலெக்ஷன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்படி வந்தோன்னா நெக்ஸ்ட் ஒரு சாரீ நல்லா இருந்துச்சு, அதையும் காமிக்கிறேன். அந்த ஒரு சாரீ சூப்பராக இருக்குல்ல, அந்த எல்லோ வித் க்ரீன் காம்பினேஷன். அப்போ உங்களுக்கு பின்னாடி சைட் திருப்பி காட்டுறேன். ஃபோனில் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் ஆனால் நேரில் கொஞ்சம் நல்லாவே அழகாகவே. இதோட ப்ரைஸ் 1050. நெக்ஸ்ட் அப்படியே 2 சாரீ மட்டும் சூஸ் பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோன்றதை காமிக்கிறேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த சைடு வந்தோம். அப்படியே சும்மா அப்படியே அந்த சைடு ஃபுல்லாக அப்படியே நடந்து போயிட்டு வரலாம். இது ஃபுல்லாகவே இந்த ரோ ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து ஜுவல்லரி ஷாப்ஸ் தான் ஃபுல்லாகவே இருக்கும். ஃபுல்லாகவே இந்த சைடு ஃபுல்லாகவே நகைக்கடை தான் இருக்கும். அப்படியே சும்மா அப்படியே பார்த்துட்டே போயிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம்.
நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்லெல்லாம் நம்ம ஒன்று ரைஸ் மணிலாம் கட்டியிருந்தோம்ல, அது மாதிரி பார்த்தேன் மீனாட்சி அம்மன் கோயில் சைடு. அதை அப்படியே வாங்கிட்டேன். இது என்ன சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் மீனாட்சி அம்மன் கோயில் சைடு சன்னதி போகிற ரோடு. நம்ம இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். அப்படியே வாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. அப்படியே போயிட்டுருந்தோம். அன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் ரஸ்ஸாகவே தான் இருந்தது. இது வந்து கிழக்கு கோபுர வாசல் நினைக்கிறேன். ஆமாம். அப்படியே போயிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அப்படியே இந்த வெளியில் நின்றுட்டு அப்படியே அம்மனை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அப்படியே நீங்களும் சாமி கும்பிட்டுக்கோங்க மீனாட்சி அம்மனை. ஸோ அவ்வளோதான், அடுத்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோ போடலான்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.